Hello viewers, நீனோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 955 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒனிகஷிமால போய் சண்டை போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபயர் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு வாரம் இருக்குது. இப்ப என்னன்னா இவங்களுக்கு தேவையான ஆட்கள்லாம் கிடைச்சிட்டாங்க, அவங்களுக்கு தேவையான கத்தியெல்லாம் கிடைச்சிருச்சு. ஒரே ஒரு வேலை மட்டும் பெண்டிங்கி. சொன்னா கோவப்படாதீங்க, ஆளாளுக்கு மீட் பண்ணி நீ செத்துட்டியா நீ செத்துட்டியா நீ செத்துட்டியா நான் உயிரோட தான் இருக்கேன் நான் உயிரோட தான் இருக்கேன்னு பதிவு பண்ணும்ல. அதுல எப்படியும் ஒரு வாரம் போயிடும். அதே நேரம் ஜோரோவை காட்டுறாங்க, செம ஹாப்பியா இருக்கான் பையன். ஏன்னா அவங்கிட்ட ஷுசுய் ஸ்வாட கொடுத்துரு, அதுக்கு பதிலா கைடோவை காலி பண்ற சூப்பரான ஒரு ஸ்வாடு தரேன்னு குமரசக்கி சொன்னா. அதனாலதான் பையன் அவ்வளவு ஹாப்பியா இருக்கான். அந்த வெப்பனை யூஸ் பண்ணாதான் கைடோவோட பாடியை டேமேஜே பண்ண முடியும். சோ அந்த என்மா ஸ்வாடு கிடைக்குதுன்னு பையனுக்கு சந்தோஷம். அதை கேட்ட கவர்மெண்ட்ஸோ ஷாக் ஆகி, வேண்டாம் அதை கொடுக்க கூடாது, அது ஓடனோட ஒரு மொமெண்டோ, அதெல்லாம் கொடுக்க கூடாதுமா. ஆனா அவெல்லாம் கேட்க மாட்டா. மேட்டர் என்னன்னா அவங்க அப்பா ரெண்டு ஸ்வாட வச்சு சண்டை போடுறவரு. அந்த ரெண்டுத்துல ஒன்னு மொமனசுகேக்கு சொந்தமானது, இன்னொன்னு இவளுக்கு சொந்தமானது. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்வாட இவ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். மொமனசுகேவோட ஸ்வாடு பாத்தீங்கன்னா அமினோ ஹபகிரி, இவளுக்கு உண்டான ஸ்வாடு என்மா. அந்த ரெண்டு ஸ்வாடையுமே லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க ஃபேமஸான ஒரு கிரேட் ஸ்வாட் ஸ்மித் உருவாக்குனது. ரெண்டுமே செம ஸ்வாடு, அது இதுன்னு அதை பத்தி தாறுமாறா கதையை சொல்லுவான். இப்ப அதெல்லாம் ஓகே, அது எதுக்கு இந்த சப்ப பையகிட்ட கொடுக்குறீங்க? ஓடனோட ஸ்வாட வச்சுக்கிறதுக்கெல்லாம் இவனுக்கு தகுதியே இல்ல. இவன் ஒண்ணு அவ்வளவு பெரிய அப்பட்டக்கெல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு நம்ம ஜோரோவை எந்த அளவுக்கு அவமானமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துவான். அட கிறுக்கு மூதேவி, நீ எவ்வளவு ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா என் உசுரை காப்பாத்தினவன் அவன் தான். அண்ட் அவன் எப்படி சண்டை போடுவான் என்னன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவளுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, யூமாவோட ஸ்வாடு காட் ஆஃப் தி பிளேடும்பாங்க. அது எப்படி இவன் கைக்கு போச்சுன்னு அவளுக்கு புரியல. அந்த ஷுசுய் ஸ்வாட நம்ம பையன் சண்டை போட்டு ஜெயிச்சான். ஆனா அதை சொன்னா மட்டும் என்ன நம்பவா செய்யறாங்க. பட் ஒண்ணு மட்டும் ஜோரோக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அதை திருநது அந்த கெக்கோ முரியாங்கிற மானகட்ட பையதான். என்ன மேட்டர்னா, அந்த ஸ்வாடு காணா போனதுல இருந்தே உங்களோட லேண்ட் ஆஃப் ஆனோவே மொத்தமா சரிஞ்ச மாதிரி ஆயிருச்சு. ஐ மீன் அடி மேல அடி. அதனால அந்த ஒரு பொக்கிஷத்தை ப்ளீஸ் எங்க கண்ட்ரி கிட்ட ஒப்படைச்சிரும்பா. ஜோரோ நல்லவேங்கிறதுனால இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இந்நேரம் ஏதாச்சும் காவாலி பாயில இருந்தானா என்ன ஆயிருக்கும்? செவ்னிலே ரெண்டு இழுப்பு இழுத்துட்டு அதை தூக்கிட்டு போக மாட்டான். அப்படியே யோசிப்பானா, இவங்க ரெண்டுத்துக்கு பீதி, ஐயோ அதுதான் வேணும்னு கேட்டுருவானோன்னு. ஆனா அவன் அதை பத்தி எல்லாம் கவலையா படல. எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்வாடு கொடுத்துட்டீங்கன்னா தாராளமா அதை எடுத்துக்கங்க நீர்வான். அப்பந்தான் அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்கும். அப்புறம் ஜோரோ மேட்டர் சொல்லுவான், இந்த மாதிரி நானும் அவரும் ஒன்னா சண்டை போட்டோம், என்னதான் ஒரு செத்த பொணமா இருந்தாலும் அந்த சண்டை ஒரு நேர்மையான சண்டை தான் அப்படி இப்படின்னு உண்மையெல்லாம் சொல்லுவான். பட் அவங்களுக்கு அது வினோதமா இருக்கு, நம்பாம இல்ல. பட் இருந்தாலும் கொடுத்துட்டான்ல, இதுக்கப்புறம் யூமாவோட கிரேவை போய் மீட் பண்ணுவான். எப்படி இங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது. என்ன கவர்மெண்ட்ஸுக்கும் ஜோரோவுக்கும் தான் சுத்தமா ஆகல. மெயினா கவர்மெண்ட்ஸுக்கு ஜோரோவை பிடிக்கவே இல்ல. அப்படியே கட் பண்ணி ஃப்ளவர் கேபிட்டலை காட்டுறாங்க. அங்க இன்னுமே அந்த வாண்டட் பஞ்சாயத்து போய்கிட்டே தான் இருக்குது. அங்க அந்த ரசட்ஸோ டவுன்ல பப்ளிக்கா எல்லாத்தையும் காட்டுற மாதிரி ஒரு பிரிசன் ஒன்னு இருக்குது. ஆனா அதான் கால்ல மூன் டாட்டூ போட்டிருக்கானுங்கன்னு புடிச்சு ஜெயில தள்ளானுங்களே. அந்த ஜெயிலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கூட்டம், எல்லாம் அவங்க உறவினர்கள் தான். என்னதான் ஷோகன் உரோச்சிக்கு எதிராக இவங்க எதுவும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டாலும் அவன் விடுறதா இல்ல. ஏன்னா தப்ப ஒத்துக்க மாட்டானே அந்த மாங்காமடையன். அதனால உள்ளுக்குள்ளேயே கிடக்குறானுங்க. பாவம் அந்த மனுஷன் இவங்களை காப்பாத்துறதுக்காண்டி உயிரெல்லாம் விட்டான். ஆனாலும் இவனுக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி தெரியல. உடனே உள்ள இருக்கவனுங்க எல்லாம் காட்டு கத்துவானுங்க, ஏன்டா முட்டா பயிலா நாங்க தான் ரெபல்ஸ் இல்லன்னு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன கூந்தலுக்குடா எங்களை புடிச்சு வச்சிருக்கீங்க? அந்த யாசுய் தான் சொன்னாரு இதெல்லாமே பிராங்க், சும்மா ஜாலியா உரோச்சிய பயமுறுத்துறக்காண்டி பண்ணேன்னு. அது மட்டும் இல்லாம மூன் டாட்டூ ரொம்பவும் பாப்புலரான டாட்டூடா விளக்கண்ண. அப்படி இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை மாதிரி இன்னசென்ட் பீப்புளை தூக்கி உள்ள போடுவீங்க? எங்களை எல்லாம் பார்த்தா என்ன பொருட்காட்சி மாதிரி தெரியுதா? எங்களை இந்த மாதிரி ரெபல்ஸா நீங்க நினைக்கிறது எங்களுக்கு அவமானமா இருக்குது. அதனால வெளியே விடுங்கடா விளக்கண்ண. டே மொட்டை இங்க பாடுறா டேய் அப்படின்னு எவ்வளவோ காட்டு கத்துனாலும் அந்த மொட்டை காடும் சரி, அங்க சுத்தி இருக்க எந்த காட்ஸும் சரி ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டானுங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய மாசான ட்விஸ்ட் ஒண்ணு. என்னன்னா, நம்ம லாவை சங்கிலி போட்டு புடிச்சிட்டு போய் பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, அந்த டைம் பேசல் ஹாக்கின்ஸ் மேல சொட்டு சொட்டா ரத்தம் வந்துட்டு இருக்கும். அவன் கீழே விழுந்து மூச்சு வாங்கிட்டு இருப்பான். என்ன அடிச்சு அடிச்சு வீக் ஆயிட்டானான்னு பார்த்தா அதான் இல்ல, நம்ம பையன் அவனை சம்பவம் பண்ணி வச்சிருக்கான். இது எல்லாத்தையும் வெளியில இருந்து எவனோ ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான்னு வைங்க. இங்க பேசல் ஹாக்கின்ஸ கத்தி முனையில லாக் பண்ணி, ஏன்டா மூலகட்ட மூஞ்சூரு நீ தான் யூஸ்டஸ் கிட் கிட்டையும் அப்பு கூடயும் அலையன்ஸா சேர்ந்து இல்ல, அப்புறம் என்னடா இங்க கிண்டிட்டு இருக்கேன்னு கேட்டா அது எல்லாமே செட்டப் ஆமா. என்னன்னா, அந்த ஸ்கிராட்ச் மேன் அப்பு இருக்கான்ல, அவன் ஆல்ரெடி கைடோவோட ஆள் தான். இவங்களையும் கூட்டு போய் கோர்த்து விட்டுருக்கான். லாக்கு தூக்கி வாரி போடும். அப்ப நம்ம தான் நல்ல ஆளை பிடிச்சிருக்கமான்னு டைரக்டா இவங்க கைடோவை போய் மீட் பண்ணிருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டான், ஹாக்கின்ஸ பார்த்து நீ ஒழுங்கா என் கூட சேர்ந்துகிட்டீனா, அதாவது ஹாக்கின்ஸ் கைடோவோட சபார்டினேட்டா சேர்ந்துக்கணுமாமா. அப்படி சேர்ந்துகிட்டானா அவங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, சேஃப்டியா இங்கே இருந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.
பாத்தீங்களா, எவனை கொன்னாலும் யாரும் எதுவும் கேட்க முடியாதுன்னு வைங்க, அவ்வளவு பவர்ஃபுல்லா மாறிடலாம். ஆனா முடியாதுன்னு மட்டும் சொல்லிட்டு போனா போக முடியாது, ஒரு ஏடியா போக வேண்டியதான். ஏன்னா கைடோவோட பிளான் உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்மியை உருவாக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த டைமுங்கும் போது இவனோட கார்ட்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவனை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் இவனால வெளியில தப்பிச்சு வர முடியாது. அவன் உயிரோட இருக்கிறது 0% தான். அதாவது எஸ்கேப் ஆறதுக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டான், எதுவும் வேலைக்கு ஆகல. அதனாலதான் வேற வழி இல்லாம அவன் கூட போய் சேர்ந்துட்டான். சர்வைவல் சான்ஸே 40% பாத்துங்க. அப்போ இவன் நிலைமையே என்ன நிலைமையில இருக்குதுன்னு லா பாத்தீங்களா, நல்லா துண்டை வெட்டி போட்டான். சரி இப்ப அப்போ அவனோட ஆளு இவன் வேற வழி இல்லாம சேர்ந்துட்டான். ஆனா யூஸ்டஸ் கிட்டும் கில்லரும் அப்படி இல்ல, எங்களால சேர முடியாது, நீ என்ன கிண்டனுமோ கிண்டிக்கன்னு அவனுங்களால மூவ் பண்ண முடியாத அளவுக்கு காட்டு தரமா சண்டை போட்டானுங்க. ஆனாலும் ஒன்னும் கிண்ட முடியல. ஆக்சுவலா கைடோ கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, அவன் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே கொல்ல மாட்டான். அவங்களால தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சா பத்திரமா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கீழே ஒபே பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பான். அதுக்காண்டி அவங்களுக்காண்டி வெயிட் பண்ண மாட்டான். ஒபே பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணுவான். அதுவும் அவன் ஆளுகளை வச்சு. யூஸ்டஸ் கிட்ட எல்லாம் கண்டிப்பா எதுக்கும் அடி பண்ண மாட்டான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவனை கண்டிப்பா கொன்றுவாங்க. ஆனா அவனோட க்ரூ மெம்பர்ஸ் தான் இன்னும் பாவம். அவனோட க்ரூ மெம்பர்ஸ் அவங்க சொன்னதை கேட்டு நடக்கலைன்னா அவங்க கேப்டனான யூஸ்டஸ் கிட்ட கொன்றுவோன்னு சொல்லி மிரட்டி இருக்கானுங்க. அதனாலேயே வேற வழி இல்லாம ஒரோச்சி என்னென்னலாம் சொல்றானோ அதையெல்லாம் செய்ய வேண்டிய நிலைமை. சோ இப்படித்தான் ஒரு காவாலித்தனம் போயிட்டு இருக்குது. மொத்தத்துல கைடோ வந்து நம்மளுக்கு யாரையுமே ஒரு பெரிய ஆளுகளாவே மதிக்கல. அவன் கூட சேர்த்திக்கிட்டு அப்படியே அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கலான்னு அவனோட விஷனே வேற. அதான் அவன் பாட்டுக்கு ஜாலியா சரக்கு அடிச்சுக்கிட்டு கேஷுவலா இருக்கான். ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த 4 எம்பரர்ஸும் சரி இவங்களுக்கும் சரி ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. அவங்க எல்லாம் சாதாரண ஆளுகளே இல்லாம. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே, உனக்கும் லூஃபிக்கும் தான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்குது போல, எல்லாம் ஒன்னா வந்தீங்க ஆனா மாட்டிட்டீங்க, இப்ப என்ன அவன் கூட கிவ் அப் பண்ணிட்டு வந்து சேர போறியான்னு கேப்பான். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு அவனை ஒரே போடு அப்படி போட்டுட்டு வெளியில வந்தா அந்த வளர்ந்துகிட்டவன் அப்படியே பார்த்துக்கிட்டே நிப்பானா. அவனை பார்த்து, நான் எஸ்கேப் ஆறக்கு ஏதாச்சும் நீ சூழ்ச்சி வேலை பண்றியா, இருந்தாலும் பரவாயில்ல நான் போத்தான் போறேன்ட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். அவனை காப்பாத்தி விட்டவனும் எதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்லைன்னு வைங்க. இப்பத்துல இருந்து கணக்கு வச்சீங்கன்னா இன்னும் 6 நாள் இருக்குது இதுக்கு, அந்த ஃபயர் ஃபெஸ்டிவலுக்கு. அப்படியே கட் பண்ணி உடோனை காட்டுறாங்க. அங்க டம்மு 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 டம்முன்னு பயங்கரமான சவுண்டு. வேற யாரும் இல்லையே, நம்ம லூஃபி தான் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிராக்டிஸ் கொடுக்கறது நம்ம தாத்தா. பயலுக்கு பாத்தீங்கன்னா சரியான வெறி. கைடோ கூட சண்டை போட்ட விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து சும்மா கும்மு 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 கும்முன்னு குமுறு எடுத்துட்டு இருப்பான். எப்படியாச்சும் அவனுக்கு அடுத்த டைம் அவனை மீட் பண்ணும்போது ஜெயிச்சே ஆகணும். இங்க நம்ம லூஃபி அடிக்கிறத பார்த்துட்டு சாப்பர்லாம் அசந்துட்டான். ஏன்னா அவன் அடிச்சுட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு ராடு, அதையே ஏதோ பூ மாதிரி அடிச்சுட்டு இருக்கான்னா, அப்போ கைடோக்கு அடி நீ எப்படி விழும். கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ்ங்கிற பவரை எடுக்க கத்துக்கிட்டான். நான் கம்ப்ளீட்டா இன்னும் கத்துக்கல. சோ மொத்தத்துல வெறித்தனமா பிராக்டிஸ் போகுது. இதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எந்த லெவல்ல சம்பவம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!